எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கும் நம்மளுடைய மெய்ப்பனின் சத்தம் என்ன அப்படின்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். சங்கீதம் 1:1 இப்படி சொல்லுது, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதீங்க. துன்மார்க்கர் அப்படின்னா அவங்களுக்கு நன்மை செய்து பழக்கம் கிடையாது, அவங்க துன்மார்க்கர். அவங்களுடைய ஆலோசனை என்னவாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பயத்தையே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஆலோசனை இது தான், உங்களுக்கு பயத்தை தெரிவிப்பாங்க. இதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணால் இப்படி ஆகிடும், இந்த மாதிரி தான் அவனுக்கும் ஆச்சு இவனுக்கும் ஆச்சு. ஆனால் கர்த்தரின் சத்தத்தை கேளுங்க. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அதுதான் அவருடைய சத்தம். என்ன, உங்களுடைய மெய்ப்பர் உங்களை படைத்தவர் தான். அப்போ மெய்ப்பர் என்ன சொல்கிறாருன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதீங்க. துன்மார்க்கர் துன்மார்க்கமான ஆலோசனை கொடுப்பாங்க. நீங்கள் அவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அவங்க என்னென்னா, அவங்களும் பயந்துக்கிட்டு இருப்பாங்க, மற்றவங்களையும் எதையும் செய்ய விட மாட்டாங்க. நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குதுங்க. இது உங்களை படைத்தவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஒரு வசனம் கூட ஒளிந்து போகாது, ஒரு வசனமும் தரையில் விழாது, ஒரு வசனமும் தான் அனுப்பினதை செய்யாமல் திரும்பாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன்னு சொல்கிறாரு. அப்போது ஒருவேளை இன்றைக்கி உங்கள் நிலைமை ரொம்ப படுமோசமாக ஆகிட்டுருக்கலாம். இன்றைக்கி நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன்னு உங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை வருதுங்க. அப்போ இதை நீங்கள் விசுவாசிங்க. அப்போ கெட்டுகிறேன் அப்படின்னா, நான் கெட்டப்படணும்னா நானும் அதில் ஒரு படி எடுத்து வைக்கணும். அப்போ துன்மார்க்கருடைய ஆலோசனை என்னவா இருக்குதுன்னா, நீ இதை பண்ணாத, இதை பண்ண, அவ்வளோதான். இன்றைக்கி தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு சொல்கிறாரு, நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி உடம்பு முடியாமல் இருக்கீங்களா? நிர்மூலமானவைகளை நான் கட்டுகிறேன்னு சொல்கிறாரு. உங்கள் ரிப்போர்ட் கேன்சர்னு சொல்லுதா? நிர்மூலமானவைகளை நான் கட்டுகிறேன்னு சொல்கிறாரு. சரியா? அப்போது உங்களோட சூழ்நிலை எவ்வளோ பாதகமாக இருந்தாலும் நிர்மூலமானவைகளை நான் கட்டுகிறேன். இடிந்து போய் உட்காந்துருக்கீங்களா? நஷ்டப்பட்டு உட்காந்துருக்கீங்களா? வேலை இல்லாமல் உட்காந்துருக்கீங்களா? இடிந்து போன எல்லா காரியத்தையும் நான் கட்டுறேன், நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன்னு சொல்லிட்டு உங்களை படைத்தவர் சொல்கிறாருங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காதீங்க. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். பாவிகள் உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய வழியை தெரிந்தெடுத்து கொள்ளாதீங்க. பரியாசம் பண்ணுறவங்க, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒருத்தங்களை அசிங்கமாக பேசுகிறாங்கன்னா அந்த கான்வர்சேஷனில் கலந்துக்காதீங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து, சங்கீதம் 1:2 இப்படி சொல்லுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சரியாங்க? அப்போ அவருடைய வேதத்தை தேட ஆரம்பிங்க, அவர் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 48:22 இப்படி சொல்லுது. அதனால் துன்மார்க்கருடைய வழியை தெரிந்து கொண்டு நீங்களும் துன்மார்க்கரை ஆயிடாதீங்க, தப்பித்து கொள்ளுங்க, உணர்வடைங்க. நிர்மூலமானவைகளை நான் கட்டுகிறேன்னு உங்களை நோக்கி வார்த்தை வருது. ஆமேன்.